பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் புது காலத்திலே இன்று 30ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்கு நாங்கள் கால்பதிக்கின்றோம். இன்றைய இறை வார்த்தைகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது பார்த்தவர்களே, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நடுவராக இருக்கின்றார். நடுவராக இருக்கின்ற ஆண்டவர் எங்களை எவ்வாறு எங்களுக்கு தீர்மானம் கொடுக்கின்றார். நாங்கள் எடுக்கின்ற முடிவுகள், நாங்கள் செய்கின்ற எங்களுடைய காரியங்கள், எங்களுடைய வாழ்க்கை முறை எவ்வாறாக இருக்கின்றது, இவை ஒவ்வொன்றும் இயேசுவால் தீர்மானிக்கப்படுகின்றது. அவர் நடுவராக இருக்கின்ற பொழுது அவர் எவ்வாறு எங்களை அவர் தீர்ப்பு எங்களுக்கு கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, மாறாக எங்களுடைய திறமைகள் மூலம் அல்ல, எங்களுடைய ஆற்றல்கள் மூலம் அல்ல, எங்களிடம் காணப்படுகின்ற பலவிதமான அதாவது எங்களுடைய திறமைகளின் ஊடாக அல்ல, மாறாக நாங்கள் எவ்வாறு எங்களுடைய உள்ளம் இருக்கின்றது, எங்களுடைய எண்ணம் எவ்வாறாக இருக்கின்றது, ஆண்டவருக்கு ஏற்புடையதாக இருக்கின்றதா என்று பரிசேயர் ஒரு பக்கத்திலே தன்னுடைய புகழை பாடுவதோடு தான் செய்த ஒவ்வொன்றையும் இறைவனுக்கு சொல்லுகின்ற பொழுது, இறைவனோடு அவர் செபிக்கின்ற பொழுது, அந்த செபத்தினை, அந்த வேண்டுதலை மாறாக இறைவன் கேட்கவில்லை. மாறாக அவர் அன்று வருதண்டுபவரின் அந்த வேண்டுதலை அவர் இயேசு கேட்கின்றார். காரணம், தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் பாவியாக இருக்கின்றார், இறைவனுக்கு அவர் ஏற்புடையதாக இல்லை. தன்னுடைய அந்த நிலைமையை புரிந்து கொண்டு தாழ்ச்சி குணத்தை ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து தன்னை முழுமையாக இறைவனுக்குள்ளே ஒப்பு கொடுக்கின்ற அவருடைய வேண்டுதலை ஆண்டவர் இயேசு கேட்கின்றவராக இருக்கின்றார். இன்று நீங்களும் நானும் இறைவன் எங்களுக்குள்ளே நடுவராக இருக்கின்ற பொழுதும் நான் எவ்வாறு அந்த தீர்ப்பினை ஏற்றுக்கொள்ள போகின்றேன், அந்த தீர்ப்பு எவ்வாறாக இருக்க போகின்றது, அந்த தீர்ப்பை நான் எவ்வாறு ஏற்று என்னுடைய வாழ்க்கையில் நான் நடக்கப் போகின்றேன் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பவர்களே. என்னுடைய திறமைகளை, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா குணாம்சங்களை நான் புகழ்ந்து கொண்டு இயேசுக்கு அந்த புகழ்ச்சியை கொடுக்கின்றேனா, அல்லது மாறாக என்னுடைய நிலைமையை நான் புரிந்து கொண்டு, என்னுடைய தன்மையினை நான் புரிந்து கொண்டு, என்னுடைய குறைகளை நான் புரிந்து கொண்டு, என்னுடைய பாவங்களை நான் அறிந்து கொண்டு நான் செயற்படுகின்ற பொழுது அன்பார்ந்தவர்களே, என்னுடைய செபத்தை ஆண்டவர் இயேசு கேட்கின்றது மட்டுமல்ல, மாறாக எங்களை வழிநடத்துவராக இருப்பார் என்பதனை நாங்கள் புரிந்து செயற்பட வேண்டும். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே இவ்வாறு எங்களை புகழ்ந்து கொண்டு இருக்கின்ற பொழுது அன்பார்ந்தவர்களே, அது மாறான உண்மையான செபம் அல்ல. நாங்களுடைய நீதி நெறிகளை மாத்திரம் நாங்கள் கடைபிடித்தவர்களாக இருக்கின்ற பொழுது, நீதி நெறிகள் எதற்காக இருக்கின்றது, அந்த நீதி நெறிகளின் ஊடாக ஆண்டவர் எங்களிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது என்ன என்பதனை நாங்கள் புரிந்து செயற்படுகின்ற பொழுது, நாங்கள் அந்த உண்மையினை புரிந்து வாழ்க்கையை வாழுகின்ற பொழுது அன்பார்ந்தவர்களே, உண்மையான கிறிஸ்துவலாக நான் மாறி வருவதோடு இறைவன் அந்த வேண்டுதலை, என்னுடைய வேண்டுதலை இறைவன் கேட்டு எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துபவராக, ஆசீர்வதிப்பவராக, எங்களுக்கு தேவையான அனைத்தையும் கொடுப்பவராக இருப்பார். அந்த நம்பிக்கை, விசுவாசத்தை உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வளர்த்துக் கொள்வதற்கு தேவையான ஆண்டவருடைய சக்தியை, ஆண்டவருடைய பலத்தினை, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினை வேண்டிய நாளிலே நாங்கள் மன்றாடுவோமாக.